friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி ஒரு டின்னர் ரெசிபி. உங்க குழந்தைகளை நீங்க ஈஸியா வீட் சாப்பிட வச்சிரலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிங்க. நமக்கு நல்லா திக் அண்ட் சாஃப்டான ஒரு டோ கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஸோ இதுலேருந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா பால் மாதிரி உருட்டிடுங்க. இப்போ உங்களோட ரோலிங் போர்டில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிடுங்க. இந்த மாவை ஈவனாக உங்கள் டோ பாலை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த டோ பாலை நல்லா தின் ஷீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ சப்பாத்தி போய் பண்ணிடலாம். ஒரு தவாவை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ இந்த சப்பாத்தி ஷீட்டை தவாவில் சேர்த்துட்டு அதுக்கு மேலேயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குக் ஆகட்டும். ஃப்ளேமை கடைசி வரைக்கும் மீடியமில் வச்சுக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸுக்கு அப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஃபியூ மோர் செகண்ட்ஸ் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக குக் ஆயிரும். இதே மாதிரி திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஹெல்தியான சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், ஹெல்தி, ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த சப்பாத்தி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.